உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் ஈரான் அமெரிக்க போர் பதற்றங்களுக்கு இடையே இப்போது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக ரஷ்யா களமிறங்கியுள்ளது. அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் முடங்கி இரு நாடுகளும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் மோதிக் கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் ஒரு உதவிக்கரத்தை நீட்ட தயாராக இருக்கிறோம் என்று ரஷ்யா ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி ரியாப்கோவ் இது குறித்து பேசுகையில், ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதலை தீர்க்க ரஷ்யா எத்தகைய உதவியையும் செய்ய தயாராக இருக்கிறது. நாங்கள் யாருடைய விருப்பத்திற்கும் மாறாக தலையிடப் போவதில்லை. ஆனால் இரு நாடுகளும் கேட்டுக்கொண்டால் சமரச பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்த ரஷ்யா தயங்காது என்று மிக தெளிவாக கூறியுள்ளார். மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஈரான் இப்போது ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள பயங்கரமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த போர் மிக விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் போர் காரணமாக பெட்ரோல் விலை உயரும் என்ற அச்சத்தை போக்கிய அவர், சந்தையில் போதுமான அளவு எண்ணெய் இருப்பதாகவும் விரைவில் விலைகள் மலமளவென குறையும் என்றும் கணித்துள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த வாதத்தை ஈரான் அடியோடு நிராகரித்துள்ளது. அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் மீண்டும் ஒரு மூலோபாய தவற்றை செய்துவிட வேண்டாம் என்று ஈரானிய ராணுவ தளபதி அமெரிக்காவிற்கு ஒரு நேரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த சூழ்நிலைகள் அல் ஜசீரா வெளியிட்டுள்ள ஒரு ரகசிய அறிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரானிய எல்லைக்குள் எங்கு இருக்கின்றன என்பதை துல்லியமாக கண்காணிக்க ரஷ்யா தனது லியானா என்ற அதிநவீன உளவு செயற்கைக்கோள் கூட்டமைப்பின் மூலம் ஈரானுக்கு ரகசிய உளவு தகவல்களை தந்து வருவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. அமெரிக்கா ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை இழந்து வாடி வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த மறைமுக உளவு உதவி ஈரானின் கரங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்க எந்த நிலைக்கும் செல்லும் என்று கூறி வரும் நிலையில் ரஷ்யாவின் இந்த சமரச தூது மற்றும் உளவு உதவிகள் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளன. ஒருபுறம் பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுப்பதும், மறுபுறம் ரஷ்யா ஈரானுக்கு தோள் கொடுப்பதும் மத்திய கிழக்கு ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய அதிகார போட்டியை உருவாக்கியுள்ளது. ரஷ்யாவின் இந்த தலையீடு ஒரு அணு ஆயுத போரை தடுக்குமா அல்லது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான ஒரு நேரடி மோதலுக்கு வழிவகுக்குமா என்பதை ஒட்டுமொத்த உலகமே இப்போது அச்சத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது.